ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ரஜினி ஆன். நான் சிபிஎம் ஷியாம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு 6 புதிய தூதுவர்கள் நியமனம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் துரித நிவாரணம். நாளை உலகம் அழியுமென பரவி வரும் செய்தியை முற்றாக நிராகரிப்பதாக கோள்மண்டல விஞ்ஞானிகள் தெரிவிப்பு. அரசாங்க கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் சேவை கால எல்லையை 60 வயது வரை நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். உக்ரைனில் கடும் குளிரினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 61 அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு 6 புதிய தூதுவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் தமது நியமன பத்திரங்களை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளித்தனர். புதிய தூதுவர்கள் கண்கவர் அலங்கார ரதபவனியில் ஜனாதிபதி செயலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பெலாரஸ் நாட்டின் புதிய தூதுவராக விட்டலி ஏ பிரீமா நியமிக்கப்பட்டுள்ளார். அயர்லாந்தின் இலங்கைக்கான புதிய தூதுவராக பிலிம் மெக்லாவ்லின் கடமையேற்றுள்ளார். ஸ்வீடனின் புதிய தூதுவராக ஹெரல் சன்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார். மங்கோலியாவின் இலங்கைக்கான தூதுவராக சஞ்சா யூரேன் பயரா நியமனம் பெற்றுள்ளார். ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் இலங்கைக்கான புதிய தூதுவராக ஷைடா முகமது அப்டாலி நியமிக்கப்பட்டுள்ளார். பர்கினா பர்சோவின் புதிய தூதுவராக இட்ரிஸ் ரஹூவா ஒவேதாமோ நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய தூதுவர்கள் புதுடில்லியில் உள்ள அலுவலகங்களில் தங்கியிருந்து சேவையாற்ற உள்ளனர். புதிய தூதுவர்களும் தூதுக்குழுவினரும் ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். சீரற்ற காலநிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. 14 பேர் காணாமல் போயுள்ளனர். 36 பேர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். 12 மாவட்டங்களில் சீரற்ற காலநிலையினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு, மாத்தளை, குருநாகல், புத்தளம், நுவரெலியா, புலனறுவை ஆகிய மாவட்டங்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 337 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. 2075 வீடுகள் ஓரளவு பாதிக்கப்பட்டுள்ளன. 80,534 குடும்பங்களைச் சேர்ந்த 3,14,910 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் 19,341 பேர் 169 முகாம்களில் தங்கியுள்ளனர். இவர்களுக்கு சமைத்த உணவு மற்றும் நிவாரண உதவிகள் தொடர்ந்தும் வழங்கப்பட்டு வருவதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்றும் பல பிரதேசங்களில் மழை பெய்து வருகின்றது. நேற்று பிற்பகல் 3 மணி அளவிலிருந்து இன்று அதிகாலை 3 மணி வரை திருகோணமலையில் பெய்த மழையின் காரணமாக பல வீதிகள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளன. கிண்ணியா பிரதேசத்தில் பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. மாத்தளை பிரதேசத்தில் தொடர்ந்தும் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது. பிட்டகந்த பிரதேசத்தில் 8 வீடுகள் மண் சரிவுக்கு உள்ளாகியுள்ளன. பிட்டகந்த மாத்தளை வீதி மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. ஒவில்கந்த மலையின் ஒரு பகுதி சரிந்ததனால் 3 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இப்பிரதேசத்தில் உள்ள வீட்டிற்கு அருகில் சுமார் 50 அடி உயரமான பலாமரம் ஒன்றும் கித்துல் மரம் ஒன்றும் மண்ணில் புதைந்திருப்பதாக நிருபர் கூறுகின்றார். சிலாபத்தில் வெள்ளப்பெருக்கு கட்டுப்படுத்தும் பொருட்டு தெதிர்ஓயாவின் கல்லியோடு அகலமாக்கப்பட்டுள்ளது. புத்தளம் சிலாபம் வீதியின் சில இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சிலாபம் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த சுமார் 300 நோயாளர்கள் மாரவில வைத்தியசாலைக்கும் ஏனைய வைத்தியசாலைகளுக்கும் கொண்டுவரப்பட்டுள்ளனர். மேலதிக மருந்துகளும் மருத்துவர்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஹாலியல்ல உணுகொல்ல வத்தையில்
பிரிவு மண்சரிவு ஆபத்தை எதிர்நோக்கியது. 22 குடும்பங்கள் மொரகொல்ல வித்தியாலயத்தில் தங்கியுள்ளன. ஊவா பரணகம கலகம கிராமத்தில் 5 வீடுகள் மண்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் வசித்த கலகம விகாரையில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு துரித நிவாரணம் வழங்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த 2 விவசாயிகளின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். பொல்நறுவை மன்னம்பிட்டிய கல்லேல பிரதேசத்தில் வெள்ளம் குறைந்து வருகின்றது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து சேவைகள் வழமை நிலைக்கு திரும்பியுள்ளன. பொல்நறுவை மற்றும் மட்டக்களப்புக்கும் இடையிலான ரயில் சேவை இன்று காலை முதல் ஆரம்பமாகின. பராக்கிரம சமுத்திரத்தின் வான்கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. சோமாவதி புனித பூமியில் வெள்ளம் குறைவடைந்துள்ளதாக பொல்நறுவை மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலையின் காரணமாக தடைப்பட்டிருந்த கொழும்பு குருநாகல் வீதியில் போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது. வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள பழைய பாலத்துக்கு பதிலாக தற்காலிக இரும்பு பாலம் ஒன்றும் பொருத்தப்பட்டுள்ளது. நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து பராமரிப்பு வேலைக்கென கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான் கதவொன்று இன்று காலை திறந்துவிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் வாகல்கட நீர்த்தேக்கத்தின் வான்கதவும் நேற்று தொடக்கம் திறந்துவிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்து வரும் கடும் மழையினாலும் பெருவெள்ளம், மண் சரிவு என்பவற்றினாலும் பெருமளவு சேதங்கள் ஏற்பட்டதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கானோர் தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக மக்களின் நாளாந்த நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. அரசு அதிபர் திருமதி PSM சார்ல்ஸ் தகவல் தருகையில் 1,36,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். இவர்களில் பலர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ள அதே சமயத்தில் 12 நலன்புரி முகாம்களிலும் பெரும்பாலானோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சாதாரண தர பரீட்சை எத்தகைய தடைகளுமின்றி நடந்து முடிந்திருப்பதாக கூறிய அவர் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை சீர்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். திருகோணமலையில் இன்று காலை 6 மணி வரை தொடர்ந்து மழை பெய்ததனால் தாழ்ந்த பகுதியில் உள்ள வீடுகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மௌரூப் நகர், அண்ணல் நகர், சின்ன கிண்ணியா, ஹிஜ்ரா நகர் உட்பட பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் காரணமாக அதிக எண்ணிக்கையான வீதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டது. வெள்ள நீரை அகற்றுவதற்கு மூதூரில் இருந்து நீர் இறைக்கும் இயந்திரங்கள் தருவிக்கப்பட்டன. குருநாகல் மாவட்டத்தில் வாரியபொல, மாஸ்பொத்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் கடும் மழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மாதுரு ஓயா பெருக்கெடுத்ததனால் பல குடும்பங்கள் அதில் சிக்கியுள்ளன. பிரதியமைச்சர் ஜாரத்னவும் உயர் அதிகாரிகளும் வெள்ளத்தில் சிக்குண்ட 2 பிள்ளைகளை காப்பாற்றியுள்ளனர். பிரதியமைச்சர் ஜாரத்ன ஹேரத், குருநாகல் மாநகர சபை உறுப்பினர் அப்துல் சதார் உட்பட உயர் அதிகாரிகள் மக்களுக்கு உதவி வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் நீரில் மூழ்கிய நூற்றுக்கணக்கான காணிகளில் உள்ள நெற்பயிர்களின் மேல் சால்வேனியா என்ற நீர்த்தாவரங்கள் அடர்த்தியாக படர்ந்து காணப்படுவதனால் விவசாயிகளுக்கு புதிய பிரச்சினையொன்று ஏற்பட்டுள்ளது. நீர்த்தாவரங்களை அப்புறப்படுத்தும் முயற்சிகளினால் நெற்பயிர்களுக்கு சேதம் ஏற்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமாலெப்பை பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதையும் குளங்களில் இருந்து பாயும் வெள்ள நீர் அயலில் உள்ள காணிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதையும் அவதானித்த மாகாண அமைச்சர் வெள்ளம் வடிந்தோடுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவில் பெருவெள்ளம் காரணமாக நாசிவன் தீவு கிராம சேவகர் பிரிவுக்கான வீதி போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதனால் ராணுவத்தினரும் கடற்படையினரும் இணைந்து படகு சேவையை நடத்தி வருகின்றனர். சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கும் போக்குவரத்து வசதிகளை அவர்கள் வழங்கியுள்ளனர்.
வெள்ளத்தினால் இன்னல்களுக்கு உள்ளாகியிருக்கும் மக்களுக்கு துரித நிவாரணம் வழங்குவதற்கென 12 கோடி 80 லட்சம் ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. அவசியம் ஏற்படின் மேலும் நிதியை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் ஆயத்தமாக உள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் மஹிந்த அமரவீர இதுபற்றி அறிவித்தார். வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு சமைத்த உணவு, உலருணவு, மருந்துகள், குடிநீர் ஆகியன வழங்கப்படுகின்றன. வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு அமைச்சு இதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குகின்றது. அனர்த்த நிவாரணத்திற்கான நிதி மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சில இடங்களில் சில உத்தியோகத்தர்கள் அனர்த்த நிவாரணம் வழங்குவதற்கான பொறுப்பை வேண்டுமென்றே உதாசீனம் செய்து வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான அவசர உதவிகளை வழங்குவதற்கு தேவையான நிதியினை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விசேட வேண்டுகோளின் பேரில் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மட்டு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான MLA ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூட்டம் அமைச்சரின் மாவட்ட காரியாலயத்தில் இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் ஆலோசகரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இது சம்பந்தமாக தொடர்ந்தும் பிரதி அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா கருத்து வெளியிடுகையில், இங்கு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து அவசரமாக அவர்களுக்கு தேவையான சகல அடிப்படை தேவைகளை மேற்கொள்ளுமாறு அதி உத்தம ஜனாதிபதி அவர்களும் குறிப்பாக அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்களும் எங்களுக்கு பணிப்புரை வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே தேவையான நிதி ஒதுக்கீடுகளை பெற்று குறிப்பாக நான் நேற்று இன்று கூட பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களுக்கு சென்று மக்களுடைய தேவைகளை நாங்கள் கொண்டு வந்தோம். இன்று எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் சிவனேந்திர சந்திரகாந்தன் அவர்களும் இன்று போரதீவு பற்றிய பிரதேசங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து தேவையான உதவிகளை செய்து வருகின்றோம். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இப்பொழுது வழங்கி வருகிறோம். குறிப்பாக இந்த இதுவரையிலே 2 மரண சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. 4 பேர் மிஸ்ஸிங், காணாமல் போயிருக்கிறோம். 4 பேரும் மரணித்திருக்கிறார்கள் நாங்கள் நினைக்கின்றோம். அவர்கள் ஆற்றிலே மீன் பிடிக்கின்ற போது, கடலிலே மீன் பிடிக்கின்ற போது அவர்கள் காணாமல் போனவர்கள். அவர்கள் அநேகமாக இறந்திருக்க கூடும். இதை தவிர நாங்கள் ஏனைய நிலையங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்படாத வண்ணம் இருப்பதற்கான சகல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதோடு எல்லா வைத்தியசாலைகளும் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு தேவையான மருந்துகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அனர்த்த அபாய குறைப்பு நிலையம் சமீபத்தில் கல்முனை மாநகர சபை கட்டிடத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு கல்முனை மேயர் கலாநிதி சிராஸ் மீரசாஹிப் தலைமையில் இடம்பெற்றது. அனர்த்தங்கள் இடம்பெறுகின்ற போது ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்கும் வகையில் இந்த அனர்த்த அபாய குறைப்பு நிலையம் UN ஹெபிடாட் நிறுவனத்தின் உதவியுடன் கல்முனையில் நிறுவப்பட்டுள்ளது. அனர்த்த அபாய குறைப்பு நிலையங்கள் பிரதேச செயலகங்களின் கீழ் இயங்குகின்ற போதிலும் அனர்த்தம் நிகழ்வதற்கு முன்பாக அனர்த்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பாரிய பொறுப்பு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருப்பதன் காரணமாக இப்பிரிவு மாநகர சபையில் அமைக்கப்படுவதாக நிறுவன முகாமையாளர் லக்ஷ்மண் பிரேரா தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டு வரும் காலநிலை மாற்றத்தினால் அட்டாளச்சேனை கடற்கரையோரங்களில் பல்வேறு வகையான பாம்புகள் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கரையொதுங்கும் பாம்புகளை பார்ப்பதற்காக பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கடற்கரை நோக்கி செல்கின்றனர். பழமை வாய்ந்த மாயன் சம்பிரதாய நடைமுறைகளுக்கு அமைவாக
உலக அழிவு ஏற்படும் என்று எதிர்வு கூறப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதென ஜெர்மன் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான அழிவு ஏற்பட போவதில்லை என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உலக அழிவு தொடர்பான செய்திகள் தொடர்பில் ஒரு கண்ணோட்டம். மாயன்களின் நாட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு டிசம்பர் 21 உலகம் அழியப் போவதாக உலக நாடுகள் முழுவதிலும் செய்திகள் பரவியுள்ளன. 5126 வருடங்கள் பழமை வாய்ந்த மாயன்களின் நாட்குறிப்பு அன்றைய தினத்துடன் நிறைவடைகின்றது. இது உலக அழிவில்லை என்றும் புதிய யுகத்தின் ஆரம்பமே என்றும் மாயன்கள் நம்பிக்கை தெரிவிப்பதாக ஜெர்மன் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மக்களை பீதிக்குள்ளாக்கும் உலக அழிவு தொடர்பான தகவலை பரப்பிய 101 பேர் சீன போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாளைய தினம் சூரிய உதயம் இடம்பெறப் போவதில்லை என்றும் 4 நாட்களுக்கு மின்சார விநியோகம் தடைப்படும் என்றும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பியதாக இவர்களுக்கு எதிராக குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இதற்காக இவர்கள் பயன்படுத்திய நூல்கள், குறிப்புகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. உலக அழிவிலிருந்து தப்பித்து வாழக்கூடிய மிக பொருத்தமான இடமாக பிரான்சில் உள்ள உகராஜி கிராமம் பெயரிடப்பட்டுள்ளது. 120 பேர் வாழும் இந்த கிராமத்திற்குள் வெளியாட்கள் பிரவேசிப்பார்கள் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதினால் போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் மொஸ்கோ நகரில் உள்ள மக்கள் நிலத்துக்கடியில் தஞ்சம் புகுவதற்கு தயாராகி வருகின்றனர். 1956 ஆண்டில் அமைக்கப்பட்ட 56 மீட்டர் ஆழத்தில் உள்ள பகுதியை இதற்காக தெரிவு செய்துள்ளனர். இந்த பங்கருக்குள் பிரவேசிப்பதற்காக $1000 அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த பங்கருக்குள் 300 பேர் மாத்திரமே தங்கக்கூடிய வசதி உண்டு. உலக அழிவு தொடர்பான செய்தி சில வர்த்தகர்களுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கு உதவியாக அமைந்துள்ளது. இதனுடன் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்காக புதிய வர்த்தக நிலையம் ஒன்று துருக்கியில் பழமை வாய்ந்த கிரேக்க நகரத்தை கேந்திரமாக கொண்டு திறக்கப்பட்டுள்ளது. உலக அழிவு தொடர்பிலான பல பொருட்கள் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மெக்சிகோவில் யுகட்டான் பிரதேசத்தில் ஷஷேன் இட்ஷா என்ற பழமை வாய்ந்த மாயன்களின் பிரதேசத்தில் விசேட வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பெரும் எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டனர். மத வழிபாடுகளில் இவர்கள் ஈடுபட்டனர். பல நாடுகளைச் சேர்ந்த மக்கள் இதில் கலந்து கொண்டனர். நாளை உலகம் அழியும் என பரவி வரும் செய்தியை முற்றாக நிராகரிப்பதாக கோள் மண்டல விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த செய்தி எதுவித விஞ்ஞான ரீதியான ஆதாரமும் அற்றதென அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். டிசம்பர் மாதம் 21 மாயன்களின் நாட்காட்டியில் இறுதி தினமாகும். பாரிய கிரகம் ஒன்று பூமியில் மோதுவதால் உலக அழிவு ஏற்படும் என பரவி வரும் செய்தி ஒரு கற்பனை கதையாகும். 30 வருட கால ஆராய்ச்சி அனுபவத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை முற்றாக நிராகரிப்பதாக பிரிட்டனின் பக்கிங்ஹாம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கோள் மண்டல உயிரியல் விஞ்ஞானி பேராசிரியர் சந்திரா விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவர் இது பற்றி மேலும் கருத்து வெளியிடுகையில், இவ்வாறான கிரக பொருள் எதுவும் கிடையாது. விஞ்ஞான ரீதியில் இவ்வாறான கிரகம் எதுவும் இருப்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே இது முற்றிலும் ஒரு கட்டுக்கதையாகும் என்று கூறினார். பல கிரக பொருட்கள் ஒரே கோட்டில் வருவதால் பூமியில் பேரலைகள் ஏற்படும் என்பது மற்றும் ஒரு கட்டுக்கதையாகும். டிசம்பர் மாத பிற்பகுதியில் பூமி, சூரியன் ஆகியன நேர்கோட்டில் வருகின்றன. இது மாத்திரமே நிகழும் என அமெரிக்க நாசா நிறுவனத்தைச் சேர்ந்த கோள் மண்டல விஞ்ஞானியான டான் எமன்சன் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், இதனால் பூமிக்கு எதுவித பாதிப்பும் ஏற்பட மாட்டாது. சூரியன், சந்திரன் ஆகியவற்றின் ஒளி மாத்திரமே பூமியின் மீது படுகிறது என்று அவர் கூறினார். 11 வருடங்களுக்கு ஒருமுறை நிகழும் சூரிய செயற்பாட்டு சக்கரம் அடுத்த ஆண்டு உச்சநிலைக்கு வரும். சுமார் 400 கோடி வருடங்களாக இருந்து வரும் பூமி இன்னமும் 1 கோடி வருடங்கள் இருக்கும் என்பது விஞ்ஞான ரீதியான கருத்தாகும். ஆயினும் சிலர் வியாபார நோக்குடன் இணையதளம் ஊடாக பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக ஜெர்மனியைச் சேர்ந்த எழுத்தாளரான பெர்ன் கார்ட்டர் கூறுகின்றார். அவர் மேலும் இது பற்றி தெரிவிக்கையில், வர்த்தகர்களும் விற்பனையாளர்களும் மக்களை அச்சுறுத்துகின்றனர். இதன் பின்னர் தமது உற்பத்தி பொருட்களை அவர்கள் மக்களுக்கு அதிக விலைக்கு விற்கின்றனர். இது மிக பழைய வியாபார உத்தி ஒன்றாகும் என்று அவர் கூறினார். தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரை நிகழ்த்திய அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் நிலவ வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று கூறியுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இத்தகைய சம்பவம் இடம்பெற்றது இது முதல் தடவை அல்ல.
இதுபோன்ற நடவடிக்கைகள் இதற்கு முன்னரும் நடைபெற்றுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளதை நாம் அறிவோம் என்றும் குறிப்பிட்டார். தடை செய்யப்பட்ட LTTயை நினைவுகூரும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. பல்கலைக்கழகத்தில் ஒழுங்காற்றல் நிலவ வேண்டும் என்பது உயர்கல்வி அமைச்சின் நோக்கமாகும். அந்த நிலைப்பாடும் இத்தகைய நிகழ்ச்சியினால் மீறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது என்றும் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார். அரசாங்க கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் சேவைக்கால எல்லையை எதுவித கோரிக்கையுமின்றி 60 வயது வரை நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இதற்கான மகஜரை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்திருந்தார். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான கட்டாய ஓய்வு வயது 60 ஆகும். புதிய தீர்மானத்தின்படி 57 வயதிற்கு பின்னர் எதுவித கோரிக்கையுமின்றி இந்த சேவைக்காலம் 60 வயது வரை நீடிக்கப்படும். இந்த உரிமை அரசாங்க கூட்டுத்தாபன மற்றும் சபை ஊழியர்களுக்கு வழங்கப்படும். கொழும்பு மற்றும் சுற்று பிரதேசங்களில் வாழும் குறைந்த வருமானமுடைய குடும்பங்களுக்கென வீடமைப்பு திட்டம் ஒன்று செயற்படுத்தப்பட உள்ளது. கொழும்பு மாளிகாவத்தையில் 266 குடியிருப்பு தொகுதிகள் நிர்மாணிக்கப்படும். ஜனாதிபதி இதற்கான யோசனையை சமர்ப்பித்திருந்தார். வடபகுதி கடுகதி நெடுஞ்சாலையின் முதலாம் கட்டத்திற்கான சாத்திய வள ஆய்வு மற்றும் ஆலோசனைகளுக்கென ஒப்பந்தங்களை கோருவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி இந்த யோசனையை சமர்ப்பித்திருந்தார். இவரிடம் திரிபோஷ உணவு உற்பத்திக்கு உள்ளூரில் விளையும் சோளத்தை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி திரிபோஷ நிறுவனத்தின் உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்கும். மேலதிக சோளம் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன இதற்கான யோசனையை சமர்ப்பித்திருந்தார். யாழ், கொழும்பு ஆகிய பல்கலைக்கழகங்களில் புதிய கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. கொழும்பு பல்கலைக்கழக கல்வி பீடத்திற்கும் யாழ் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்திற்கும் புதிய கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சர் SB திசாநாயக்க இதற்கான யோசனையை சமர்ப்பித்திருந்தார். கால்நடை வள மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய கால்நடை அபிவிருத்தி சபையின் கீழ் பணிபுரிந்த 183 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கால்நடை வள மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் கலந்து கொண்டு நியமன கடிதங்களை வழங்கி வைத்து அமைச்சர் அங்கு உரையாற்றினார். இந்த நியமன கடிதங்கள் உங்களுக்கு கிடைத்ததை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த தொழிலை முறையாக பயன்படுத்தி 2016ஆம் ஆண்டு பால் உற்பத்தியில் இலங்கை தன்னிறைவு என்ற திட்டத்தில் நீங்களும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்தார். இந்த வைபவத்தில் பிரதி அமைச்சர்களான முத்து சிவலிங்கம், HR மித்திரபால உட்பட உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். ඒක නිසා තමයි ඵලදායීතාවය තාම අඩු. විස්තරකාරී කුමාරි අනුර පුෂ්ප කුමාර W.A. අශෝක බෝඩ් ඩිරෙක්ටර් මිස්ටර් රවින්ද්‍ර මනෝජ් ක්‍රියාන්ත අමරේකර தமது வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக ஜனாதிபதி சட்டத்தரணியான பாராளுமன்ற அங்கத்தவர் விஜயதாச ராஜபக்ஷ போலீசாருக்கு செய்த முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதுபற்றி முழுமையான விசாரணை நடத்தப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜாயக்கொடி தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு தமது வீட்டிற்கு முன்பாக 2 துப்பாக்கி வெட்டு சத்தங்கள் கேட்டதாக விஜயதாச ராஜபக்ஷ மிரியான போலீசாருக்கு முறைப்பாடு செய்துள்ளார். இன்று காலை வீட்டிற்கு அருகிலிருந்து 2 வெற்று தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. போலீஸ் கோஷ்டி ஒன்று அங்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் சிலரிடமிருந்து இது தொடர்பாக தகவல்கள் கேட்டறிந்து கொள்ளப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜயதாச ராஜபக்ஷவின் இல்லத்திற்கு சென்று இதுபற்றி கேட்டறிந்து கொண்டார்.
மஹிந்த சிந்தனை தொலைநோக்கிற்கு அமைவாக கைப்பணிகள், சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சிகளை மேம்படுத்தலும், ஷில்ப 2012 கண்காட்சியும், விற்பனை சந்தை சம்பந்தமான ஊடகவியலாளர் சந்திப்பும் இன்று இடம்பெற்றது. அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பிரதியமைச்சர் வீரகுமார திசாநாயக்க, அமைச்சின் செயலாளர் சிவஞான ஜோதி உட்பட அமைச்சின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் மேற்பார்வையில் எதிர்வரும் 27ஆம் திகதி தொடக்கம் அடுத்த மாதம் 3ஆம் திகதி வரை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இக்கண்காட்சி இடம்பெறவுள்ளது. வடபகுதியைச் சேர்ந்த இந்து மாணவர்களும் சிங்கள பௌத்த மாணவர்களும் கலந்து கொண்ட கலாச்சார நிகழ்ச்சி ஒன்று இன்று கொழும்பு பௌத்த மகா சம்மேளனத்தில் நடைபெற்றது. சிங்கள பௌத்த மாணவர்கள் இந்து மதம் மற்றும் கலாச்சாரம் பற்றியும், இந்து மாணவர்கள் பௌத்த மதம் மற்றும் கலாச்சாரம் பற்றியும் அறிந்து கொள்வதற்கு உதவும் வகையில் புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சு, பௌத்த விகார திணைக்களம், இந்து மத கலாச்சார நடவடிக்கைகள் திணைக்களம் ஆகியன கூட்டாக இதனை ஏற்பாடு செய்திருந்தன. இதில் சுமார் 300 இந்து மற்றும் பௌத்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். மத கலாச்சார சகவாழ்வின் மூலம் நாட்டில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் இத்துடன் முடிவடைகின்றன. வணக்கம்.